ஹாய், இது நம்ம கன்னியாகுமரி மக்கா. நம்முடைய சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சர் வேக்சின் தமிழ் சேனல் சார்பாக நான் உங்கள் பாலா. இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கிட்டே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலர்ட் சேவையை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு ஏலானை பொத்தை அருவி பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஏலானை பொத்தை அருவி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கொற்றிக்கோடு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் மாவட்ட தலைநகரான நாகர்கோவிலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. தக்கலையிலிருந்து குலசேகரம் சாலை வழியாக நம்ம குமாரபுரம் வந்து அங்கிருந்து பெருஞ்சிலம்பு சாலை வழியா சென்றால் இந்த அருவி அமைஞ்சிருக்கிற ஏலானை பொத்தை மலை பகுதியை நாம் அடையலாம். ஏலானை மலை குமரி மாவட்டத்தில் இருக்கிற வேலிமலை தொடரின் ஒரு பகுதியாகும். இந்த மலைப்பகுதிக்கு ஏலானை பொத்தை அப்படின்னு பேர் வர காரணம், இந்த மலைப்பகுதியை சிறிது தூரத்தில் இருந்து நம்ம பார்க்கும்போது 7 யானைகள் கல்லாகி நிற்கிறது மாதிரி தோன்றதால தான். நீங்கள் குமாரபுரத்திலிருந்து பெருஞ்சிலம்பு சாலை வழியாக வரும்போதே இங்கே உள்ள சீதோஷ்ண நிலை மாற்றத்தை உங்களால் உணர முடியும். சிறிய சாலைகள், 2 புறமும் ரப்பர் காடுகள் அப்படின்னு உங்கள் கண்களுக்கு சிறப்பான விருந்தாக அமையும். ஏலானை பொத்தையை நெருங்கும் போது முதல்ல ஒரு சப்பாத்து தென்படும். அதை தாண்டி போகும்போது ஏலானை மலையை கண்கூடா பார்க்கலாம். கொஞ்ச தூரம் மலையேறின பிறகு ஒரு வளம் மீட்பு பூங்காவை நம்ம பார்க்க முடியும். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு சிற்றருவியை உங்களால் பார்க்க முடியும். இந்த அருவி தான் உளி அருவி அப்படின்னு அழைக்கப்படுற ஏலானை பொத்தை அருவி. சில சதுர அடி பரப்பில் காணப்படுற இந்த அருவியில் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும். வெப்ப காலங்களில் இந்த அருவியில் சிறிதளவே நீர்வரத்து இருக்கும். வெப்ப காலங்களில் தவிர்த்து மற்ற நேரங்களில் நீராட இது ஒரு அற்புதமான இடமாகும். பருவ காலங்களில் இந்த அருவிக்கு சுற்றுலா பயணிகள், வெளியூர் வாசிகள் அப்படின்னு பலரும் வந்து நீராடி செல்கின்றனர். மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பாலா.